ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் பிஜே. இந்தியாவோட 18வது லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இது 7 கட்டமாக நடந்தது. 7வது கட்டம் முடிஞ்ச உடனே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லப்படுற எக்ஸிட் போல் 2024 இதை நிறைய நியூஸ் சேனல்ஸ் அண்டு சர்வே நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் இன்னும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புனா அது என்ன, அது எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது ஓட்டிங் முடிஞ்ச உடனே ஓட்டர்ஸ் கிட்டையும் போட்டி போட்ட கட்சிக்கிட்டையும் ஒரு சர்வே பண்ணி ஒரு முழுமையான ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கருத்து கணிப்பு 100% ரிசல்ட்டுக்கு சேமாக மேட்ச் ஆகலினாலும் ஓரளவு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இருக்கும். மக்களவைத் தேர்தலோட மேஜிக் நம்பர் 273. அது என்ன மேஜிக் நம்பர் 273னா, ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க மெஜாரிட்டி சீட் வேணும். அதுதான் அந்த 273. 273னா மெஜாரிட்டி சீட். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பிஜேபி தான் 3வது முறையாகவும் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐஏஎஸ் ஆதரவுகிட்ட செய்தியாளர் இப்போது நிலவரமே வேறு. இந்தியா கூட்டணி தான் 290 இடங்களில் ஜெயிச்சு மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ராகுல் காந்தியோ இது மோடி மீடியா எக்ஸிட் போல், நாங்கள் கண்டிப்பாக 295 தொகுதியில் ஜெயிச்சு கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் தனி பெரும்பான்மையோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் பிஜேபிக்கு சாதகமான எக்ஸிட் போலாக இருந்தாலும் 2024 தேர்தல் 2004 போல மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பிஜேபி ஒரு தீவிரமான டிஸ்கஷன்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன 2004 தேர்தல்னா, 2004 வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒளிரும் இந்தியா அப்படின்னு நாடு ஃபுல்லாக தெருவில் இருந்து டிவி வரைக்கும் எல்லா மீடியாவிலையும் பிரச்சாரம் பண்ணாங்க. இது பிஜேபியோட ட்ரேட்மார்க்காகவே மாறிடுச்சு. என்னது ஒளிரும் இந்தியாங்கிறது. எக்ஸிட் போலும் பிஜேபி மெஜாரிட்டி சீட்டு பிடிச்சிருவாங்கன்னு வாஜ்பாய் தான் பிரதமர்னும் கருத்து கணிப்பு நிறைய வந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டு கருத்து கணிப்பை விட 100லேருந்து 130 இடங்கள் பிஜேபி குறைவாக தான் வந்துச்சு. காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட ஆட்சியும் பிடிச்சது. அந்த மாதிரி இப்போ நடந்துருமானு தான் பிஜேபி இப்போ ரொம்ப ஒரு தீவிரமான டிஸ்கஷனில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வே நிறுவனங்கள் தொங்கு நாடாளுமன்றம் உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணியும் டிஸ்கஷனில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.